வணக்கம் நட்புகளே, என்னுடைய சகோதர சகோதரிகளே. முன்னெல்லாம் காலையில் ட்ரிம்ஸ் வீடியோ போடும்போது அன்பு சகோதர சகோதரிகளே, மனவேதனையுடனும் வருத்தத்துடனும் இந்த பதிவை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி என் குடும்ப சண்டையை வச்சு சில உருட்டுகளும் உருட்டுவேன், சில விஷயங்களை பேசுவேன். விளையாட்டுக்கு செஞ்சது இன்றைக்கி வினையாக போய் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி உண்மையான மனவேதனையிலையும் மன அழுத்தத்துலேயும் நான் பதிவு போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இறைவன் என்னை கொண்டு விட்டுட்டான் அப்படின்னு தான் நான் சொல்லணும். எத்தனை நாளைக்கு நம்ம உருட்டிக்கிட்டே இருக்கிறோம். உண்மையிலே உனக்கு மனவேதனையை கொடுத்தா அந்த வலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கடவுள் உணர்த்திட்டேன். அதுதான் உண்மை. நம்ம பொய் பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொய்க்கு உண்டான பலன் இப்போவே கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்கு என் வாழ்க்கை ஒரு உதாரணம். நான்லாம் முந்தி யோசிப்பேன், இந்த படங்கள்லாம் பார்க்குறோம், சினிமாவில் வில்லன் வில்லி, ஹீரோ ஹீரோயின், அவங்களுக்கு கஷ்டம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா கிளைமேக்ஸில் சுபம் போட்டு முடிச்சுருவாங்க. அதோடு அடுத்த படத்துக்கு அந்த கதாநாயகி போயிடுவாங்க. அப்படி அந்த படத்தை 2.5 மணி நேரம் படம் முடிஞ்சிருச்சுன்னா கூட படத்தை முடிச்சு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ரிலீஃப் ஆயிடுவாங்க. வேலை முடிஞ்சு போச்சு, 2.5 மணி நேரத்தோடு முடிஞ்சிடும் படம். அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கும் சம்பளம் வந்துடும். அதே மாதிரி பார்க்குற ஆடியன்ஸும் ஒரு 100 ரூபா 150 ரூபா டிக்கெட் எடுத்து படம் பார்த்துட்டு வந்ததோடு அந்த பிரச்சனையை விட்டுருவாங்க, முடிஞ்சு போயிடும். ஆனால் வாழ்க்கையிலே உண்மையிலேயே ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டு ஒரு பிரபலமான ஒரு குடும்பம், ஒரு சர்ச்சையில் சிக்கிய ஒரு நபர், சூர்யா அப்படிங்கிற ஒரு சர்ச்சையான ஒரு நபர், அவரோட சேர்ந்து பயணித்ததுனால எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், பயன்கள், பலன்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் ஒரு ரியல் படமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கையில் தான் பார்க்கலாம். படங்கள்ங்கிறது மெகா சீரியல்லாம் இருக்குது. மெகா சீரியல்லாம் ஒரு வருஷம் ஓடும், மெகா தொடர் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் என் வாழ்க்கையில் உண்மையான ஒரு குடும்பத்துக்கு ஒரு வில்லினால், ஒரு கொடூரமான ஒரு கொரில்லானால் எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அதனால் அவங்க பட்ட நாங்கள் பட்ட வேதனைகள், ஜெயில் வாழ்க்கை, குண்டாசு எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இன்னமும் சில விஷயங்களில் நான் மன்னிப்பும் கேட்டு கண்ணீரும் வடித்து கையில் காலில் கூட விழுந்து இந்த பிரச்சனை இதோடு விட்டுருங்க, நாங்கள் ஒதுங்கி போயிடுறோம்னு சொல்லி கூட ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் கொடூரமான முறையில் ஒரு சின்ன பையனை, அவன் வயசு தான் அவனுக்கு 22 வயசு, ஆனால் அவனுடைய எப்படி சொல்கிறது, உள்ள வளர்ச்சி, இதய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 10 வயசு பையனுடைய சுபாவம் தான் அவனுக்கு. அந்தளவுக்கு ஒரு சின்ன பையன், எதுவுமே தெரியாது. எதுனாலும் ஆமான்னா ஆமாம்பேன், இல்லைன்னா இல்லைன்னு போகிறவன். ஏதோ அவனுடைய ஆசைக்கு ஒரு வீடியோக்கள் போடுறது. இந்த நிஜாம் பாக்கு விளம்பரம் நடித்தான் அந்த டிக்டாக் இருந்தப்போ. நிஜாம் பாக்குன்னு சொல்லி பல கெட்டப் போட்டு விளம்பரம் நடித்தான் படம். அது ஒரு நல்ல வரவேற்பு போச்சு. அதுக்கப்புறம் அவனும் இன்ஸ்டாகிராமில் இருந்தான், வீடியோக்கள் போட்டான். அவனுக்கு பெருசாக அவன் அதில் வரலை. ஏன்னா அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏதோ வருவான் போவான், வீடியோ போடுவான் வைப்பான், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் அவன் போய்கிட்டு இருந்தான். மற்றபடி அவனுக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைகளையே எடுக்க ஆரம்பித்தோம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க இந்த உண்மையான நிகழ்ச்சியை உங்கள்கிட்ட நான் சொல்லியே ஆகணும். இப்போ தான் நாங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து சுமிக்கிட்ட பேசி, எப்பா வாப்பா, இந்த மாதிரி நம்ம பெரிய வாழ்க்கையும் இப்படி இருக்குது, அவனுக்கும் மனைவி இறந்து போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு பேரனை வச்சுக்கிட்டு ரொம்ப மகனை வச்சுக்கிட்டு நீ தான் பார்த்துக்கிட்டு, பொம்பளை இல்லாத வீடு, நீ தான் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அவனே ரொம்ப மீளா துயரத்துலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வர்றான். இவனுக்கும் ஏதாவது ஒரு மறுமணம் பண்ணி வைக்கணும். 2வது இப்போ சின்னவனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் இப்போ தான் போய்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் இவ சொன்ன மாதிரியே வேரோடு பிடுங்கி எரிஞ்சிட்டான் எங்கள் குடும்பத்தை. இது சினிமா கிடையாது, ரியல் வாழ்க்கை. நீ செய்கிறத ஒரு நிமிஷத்தில் செஞ்சுட்டு அவனை எப்படி சிக்க வைக்கணும், அதுவும் சிக்க வச்சதுலேயும் கொடூரமாக சிக்க வச்சுருக்க. ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு கூட பேசி பழகினா அப்படின்னா கூட அவன் வெளியில் வந்துடுவான்னு சொல்லி உனக்குன்னு ஒரு ஆளை செட் பண்ணி அந்த பொண்ணுக்கு 17 வயசுன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டு அது மூலியமாக இவனை போக்சோவில் உள்ளே போகிற அளவுக்கு இவன் வாழ்க்கையை ஃப்யூச்சரை சுத்தமாக மண்ணோட மண்ணாக தரமட்டமாக்கி அவனுக்கு எதிர்காலம்னு ஒன்றே இல்லாமல் ஆக்கிட்டேன். பெற்றவங்கன்னு சொல்லி அவங்களுக்குன்னு சொல்லி 1000 ஆசாபாசங்கள் இருக்கும், பல கற்பனைகள் இருக்கும். நம்ம பிள்ளைய அப்படி பெற்றிருக்கோம், வளர்த்துருக்கோம். ஒரு பையன், எங்கள் 3 பையன் பற்றியும் உங்கள்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். 3 பையனில் ஒரு பையன் இறந்து போயிட்டான், நடுவில் உள்ள பையன். அந்த வேதனையிலேயே நாங்கள் பல வருஷம் நானும் சுமியும் அழாத அழுகல்ல. இன்றைக்கி ஒரு ஜெயிலுக்கு போனதுக்கே என் மனைவி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அழுகிறாங்களே, நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்களே, லைவுக்குள்ளே உட்காந்து அழுகிறாங்க. பிரம்ம பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச பொண்ணு மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா போய் எங்கே போனாலும்
யார் ஃபோன் பண்ணாலும் என் மகனை இப்படி உள்ள தூக்கி போட்டாங்க, என் மகன் இப்படி போயிட்டான், அவன் நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ, சாப்பிட்டானோ, தூங்குனானோ, எங்களை நினச்சிக்கிட்டு இருக்கானான்னு சொல்லி அழுன்னு அழுது அந்த அம்மாவுக்கு சுமிக்கு வந்து கண்ணில் கண்ணீரே இல்லை, வற்றி போயிடுச்சு. நான் இதில் பல விஷயங்களை வந்து சுமிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது கூட கிடையாது. நேற்று கூட மனு பார்க்க போனது இடத்துல மனு பார்த்துட்டு ஒருத்தர் வந்து என்னுடைய யாரோ கடவுள் அனுப்பி வச்ச குழந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் போய் பார்த்து என் மாப்பிள்ளை அப்படி கூட வச்சுக்கிறலாம், சொந்த தாய் மாமனுடைய பிள்ளைக்கு என்ன நிலைமை ஏற்படுமோ, என் மாமை மகனுக்கு என்ன நடக்குமோ அதை மாதிரி தான் மாமா நான் நினைக்கிறேன். உங்கள் மையன் வேறு எங்கள் மருமையை வேறன்னு இல்லை, கண்டிப்பாக நான் போய் செய்கிறேன் மாமான்னு சொல்லி போய் பார்த்துட்டு அவனுக்கு வேண்டிய தேவைகளை வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் அவனை இது பண்ணிவிட்டு நேரடியாக போய் பார்த்து மனு பார்த்து அவன்கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு. அதில் பாதி விஷயத்தை தான் நான் சுமிக்கிட்ட சொன்னேன், மீதி விஷயத்தை நான் சொல்லலை. ஏன்னா அவங்க ஏற்கனவே அழுது மனசு ரீதியாக ரொம்ப பாதிப்பில் இருக்காங்க, நொந்து போய். இந்த நேரம் போய் நம்ம தேவையில்லாமல் அவன் அப்படி பேசுனானா இப்படி பேசுனானா அழுதானா, அவன் அவ்வளோ வேதனைப்பட்டிருக்காங்க. என் மகன் அங்கே எங்கள் அப்பாவை பார்க்கணும், வர சொல்லுங்க. அவன் என் பேரை மேலே வந்து ரொம்ப உசுராக இருப்பான், ஆரியன் மேலே. என் பேரை அவனை பார்க்கணும், ஆரியனை கூப்பிட்டுவாங்க, அண்ணனை பார்க்கணும், வர சொல்லுங்க, அம்மாவை பார்க்கணும், வர சொல்லுங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரம் அவன் கதறி கதறி அங்கே அழுதுருக்கான். அவனுக்கு அங்கே என்ன என்னை வந்து வார்டை மாற்றி விட சொல்லுங்கள், அவனுக்கு அங்கே என்ன பிரச்சனையோ தெரியலை. இந்த தேவசேனா பண்ணி ஏதோ ஒரு குறிலா ஏதோ அங்கே பண்ணி வச்சுருக்காளா, இல்லை உள்ளுக்குள்ளே அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் அந்த பையன் வந்து நேற்று என் மையன் அச்சு அவ்வளோ தூரம் அழுதுருக்கான். என் சின்னவனை ஆரியனை பார்க்கணும், என் பேரனை பார்க்கணும், அவனை கூப்பிட்டு வர சொல்லுங்கள், என்னால் இருக்க முடியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் அழுதுருக்கான். அவன் என்ன பண்ணுனான், அவன் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கானா? ஒரு 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 வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிற பையனை, அதுலேயும் ஒரு ஒரு மோசமான ஒரு போக்சோ கேஸில் போய் அவனை வந்து உள்ளே போக வச்சு இதில் அவனுக்கு எவ்வளோ நாளில் ஜாமீன் கிடைக்கும் என்னங்கிறதெல்லாம் வந்து நான் சுமிக்கிட்ட சொல்லலை. சுமி கேட்குறதுக்கெலாம் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஒரு 10-15 நாளில் வந்துடுவான்ப்பா, கவலைப்படாதப்பா, நம்ம வக்கீல் நல்ல வக்கீலாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வக்கீல்கள் சொல்கிறது கண்டிப்பாக போக்சோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து நாட்கள் அப்படிங்கிறது குறைஞ்சது 50லேருந்து 90 நாள் வரைக்கும் கூட ஆகலாம். நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னால் எனக்கு தெரியும் இதோடைய வேல்யூ என்ன, இதோடைய அழுத்தம், இந்த போக்சோங்கிற சட்டத்துடைய பவர் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நானும் வந்து சிறைச்சாலைக்கு போனவன், குண்டாசு அனுபவித்தவன், 10 மாத சிறை வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வந்தவன் தான் நான். சிறை எப்படி இருக்கும், அதனுடைய நடைமுறை எப்படி இருக்கும் எல்லாமே நானும் எனக்கும் தெரிஞ்சவன் தான். அவன் வந்து எதுவுமே அறியாத ஒரு பையன், அவனை போய் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டு அவன் வாழ்க்கையை கெடுத்து அவனை ஜெயிலில் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வச்சு அதில் அவன் விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அதுக்கு வந்து பதில் சொல்லித்தான் ஆகணும். என் மனைவி அவங்க விடுற கண்ணீர், அவங்க தினம் நித்தம் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்து பிழைக்கிற மாதிரி என் மகனுடைய நினப்புலையும் அவன் வண்டியை தான் நான் நேற்று எடுத்துகிட்டு வந்தேன். சூர்யாவுக்கு வண்டி இல்லை, அது எங்கேயா போக வர வச்சுக்கிறட்டுன்னு சொல்லிட்டு நான் போய் ஆட்டோவில் போய் இங்கே எங்கள் அம்மா வீட்டில் லைவ் முடிச்சதுக்கப்புறம் என் மகன் வண்டி எடுத்துகிட்டு தான் நான் வர்றேன். அப்போ நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து இட்லி சாப்பிட போகிறோம். நாங்கள் போகிற கடையும் அவங்க 2 பேரும் அச்சுவும் அம்மாவும் போய் சுமியும் போய் சாப்பிட்ற கடையான். அங்கேயும் இப்போ உட்காந்தவொடனே சொல்கிறான், இங்கே தாங்க நான் உட்காந்துருப்பேன், எய்த்தாப்பில் அச்சு உட்காந்துருப்பாங்க, இங்கே தான் உட்காந்து அவன் சாப்பிடுவாங்க, இட்லி சாப்பிடுவாங்க, நான் ஏதாவது தோசை வேணுன்னா வாங்கி கொடுப்பேங்க, நான் அவன் சாப்பிட மாட்டேன், நான் தாங்க 2 வாய் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயும் சொல்கிறாங்க. அந்த வண்டியில் ஏறி உட்காரும் போதும் சொல்கிறாங்க, பார்த்து ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லி நான் தாங்க சொல்லி கூப்பிட்டு போவேன். அந்தளவுக்கு வண்டி ஓட்டுறது கூட அவனுக்கு வந்து அவன் அந்த ரொம்ப வெகுளியான பையன். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க அழுகும்போது அவன் நினப்பில் வந்து அவங்க ஒவ்வொரு நொடியும் அவங்க வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் கூட அவங்களுடைய மனநிலை இருக்குது. இவ்வளோ ஒரு கஷ்டத்தை வந்து என் குடும்பத்துக்கு நீ கொடுத்திருக்கியே, இது எவ்வளோ ஒரு கேவலமான செயல், இது எங்களால் ஜீரணிக்க முடியலை. சரி, எங்களால் முடியலை, எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஆறுதலாக 2 வார்த்தை பேசுகிறாங்க, அவங்களால முடிஞ்ச ஏதோ உதவிகளை அவங்க செய்கிறாங்க. அவனை பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குங்க. அவங்க சுற்றி பின்னால் காவல்துறையெல்லாம் நிற்கிறாங்க, அந்த பையன் நடுவில் அதை கையை கட்டி நிற்கிறதும் அவன் அப்புறானே அப்படி பார்க்குறதையும் பார்க்கும்போது எங்களுக்கு மனசெல்லாம் அப்படியே வெடிக்குதுண்ணா, அப்படியே இதயமே 2ஆக புழக்கிற மாதிரி ஆகுதுண்ணா. இவ்வளோ ஒரு பச்சை மண்ணுக்கு எப்படின்னா இவன் வந்து ஒரு போக்சோவை போட்டு அவனுடைய வாழ்க்கையவே இப்படி பாழாக்கி விட்டாளண்ணா, இவன் நல்லா இருப்பாளாண்ணா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் வந்து கண்ணீர் விடுறாங்க. எத்தனையோ சகோதரிகள்
ஆம்பளை பையங்க கூட அழுகுறாங்க, மாப்பிள்ளைங்க கூட அழுகுறாங்க. மாமா நீ தைரியத்தை விட்டுறாத மாமா, நீ ஏதாவது எங்களுக்கெல்லாம் உன் மேலே தான் மாமா ரொம்ப பயமாக இருக்குது. நீ வந்து ஒரு கோழையானவன், வெளியே வந்து நல்லா பேசுவ, ஆனால் உள்ளுக்குள்ளே உனக்கு எவ்வளோ துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும். பெத்த பிள்ளை அப்படி பண்ணிட்டாலே, அவனுடைய வாழ்க்கை அப்படி பாதிப்பாகி போயிடுச்சு. இதை நினச்சி நீ வந்து ஏதாவது வெக்ஸ் ஆகி நீ ஏதாவது பண்ணிக்கிறாத மாமா, அதனால் உனக்கு பாதிப்பு வந்து உன் குடும்பத்துக்கு தான் மாமா பாதிப்பு. நாளைக்கு அவன் என்னன்னாலும் என்ன மாமா, ஜெயிலுக்கு தானே போயிருக்கான், வந்துடுவான். 50 நாளோ 90 நாளோ வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குமாம்மா. நீ முன்னால் நின்று அவனுக்கு ஒரு நல்ல காரியம், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. அவனுக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, இனிமேல் அவனை வேலைக்கு எடுத்துக்கிற மாட்டாங்க. அப்படிங்கும்போது வெளியே எங்கே போனாலுமே அவனுக்கு வந்து வேலை கிடைக்கிறதும் கஷ்டம். பாருங்கள் அவன் விஷயத்தில் எவ்வளவு தூரம். இதனால் இவன் ஒரு நிமிஷத்தில் செஞ்சிட்டா. ஒரு ஆளை நியமித்து விட்டு பேச வச்சு அவனை மயக்கி எதேதோ பண்ணி ஒரு நிமிஷத்தில் போக்சோவில் போட்டான். ஆனால் இதனால் அவனுடைய எல்லாமே பாதிப்பு. இதில் எதுனாலும் எனக்கு வந்திருந்தா கூட, என் உசுரை கேட்டால் கூட நான் கொடுத்துருப்பேன். என்னைய சாக சொல்கிறியா, நான் சாகிறதுக்கு கூட நான் துணிஞ்சிருப்பேன். உன் மகன் வேணுமா, உன் மகனை போக்சோ போட போகிறேன், இல்லையா நீ சாகுறியா அப்படின்னா கூட நான் கூட செத்துடுறேன்னு சொல்லியிருப்பேன். நான் ஒரே வாரத்தில் என் உசுரை எடுத்துக்க, என் பிள்ளையோட எதிர்காலத்துக்கு அவனை வாழ விடு அப்படின்னு சொல்லி நான் உன் காலில் கூட வந்து நான் விழுந்திருப்பேன். என் பெத்த மையன் எனக்கு, நானும் தைரியமாக இருப்பேன். எனக்கு அந்த அழுகுங்கிறதுலாம் சாமானியத்தில் வராது. என் பொண்டாட்டியை நான் அழுதுன்னா என்னை பார்த்து என் பொண்டாட்டி அழுதுருவா. என் பொண்டாட்டி அழுதா இந்த பக்கம் சூர்யா அழுவா. குடும்பமே வந்து நீ ஒருத்தனை தான் ஆலமரமாக நம்பி இருக்குது, ஆணி வேறாக இருக்குது. நான் தான் எல்லாத்துக்குமே ஒரு அச்சாரமாக இருக்கிறேன். நாளைக்கு என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு, என்னுடைய மகனுடைய வாழ்வுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டத்தை ஒரு நிமிஷத்தில் கொடுத்துட்டேன். இனி அவனுக்கு போய் எங்கே போனாலும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி போனால் ஒரு விஷயம் அது இல்லை. அதோட இது என்ன, நாங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் இல்லாமல் ஒரு பிரபலமானவங்களோ ஒரு சர்ச்சைக்குரியான நபர்களாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த விஷயம் வந்து இவ்வளோ தூரம் வெளியில் தெரியாது. ஏதோ அவன் போக்சோவில் போயிட்டு வந்தானா, வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கூட முடிச்சு வைக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இல்லை. ஒரு வேலைக்கு போகணும்னா கூட மாற்று இடத்துல மெட் ப்ளஸை விட்டுட்டு வேறு எங்கேயோ ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி எங்கெங்கேயோ அவன் வந்து போகலாம், ஏதோ ஒரு பண்ணலாம். ஆனால் இப்போ அவன் மேலே விழுந்த கரை, அது கரை இல்லை, கரும்புள்ளின்னு கூட சொல்ல முடியாது. அவன் வாழ்க்கையோட சூடே அழிஞ்சு போச்சு. நாளைக்கே போகிறான், ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறதுக்காக போகிறான். போனவுடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீயா தம்பி உன்னை நாங்கள் இந்த சேனலில் பார்த்தோமே, நீ வந்து அந்த பையன் தானே, சிக்காவோட மையன் தானே, உன்னைய தானேப்பா அந்த போக்சோ கேஸில் கூட அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களே. ஓ சரிப்பா வேலை வந்து சொல்கிறேன்ப்பா, கொஞ்சம் இரு நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு கேட்டு போகிறோம், ஒரு இடத்துல போகும்போது இவனுக்கு பொண்ணே வந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தாலும் அவனுக்கு சில வாட்ஸ்அப்லேயோ அந்த குடும்பத்தாருக்கு, பெண் வீட்டாருக்கோ இல்லை சம்மந்தம் பண்ண போகிறவங்களுக்கோ, இந்த பையனையா கல்யாணம் பண்ண உங்கள் மகளுக்கு கொடுக்க போகிறீங்க, இவன் யார் தெரியுமா, இவன் வந்து அந்த இதில் உள்ளே இருந்தவன், இந்த இதில் உள்ளே இருந்தவன், போக்சோ கேஸில் அரெஸ்ட் ஆனவன், பல பெண்கள் வாழ்க்கையை கெடுத்தவன் சொல்லி நீ இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி பொண்ணு கொடுக்கவும் விடமாட்டேன். ஆக அங்கேயும் ஒரு பாதிப்பு. இதை தவிர்த்து இப்போ அடுத்து வந்து இதுக்கே இவ்வளோ பாதிப்பு, இதிலேருந்தே நாங்கள் மீள்றது ரொம்ப கஷ்டம். ஏதோ வேலைக்கே அவனை எடுக்கலைனாலும் நானே வந்து சொந்தமாக அவனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்து நீ பாடுறா அப்படின்னு சொல்லி தொழில் ரீதியாக அவனை வந்து கொண்டு வந்துடுவேன் ஒரு முன்னேற்ற பாதைக்கு. அந்த வகையில் கூட நான் அவனை வந்து பாதுகாத்துருவேன். ஆனால் பெண் ஒரு மருமகளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, கிடைக்குமா? அதுபோக வந்து அவன் அவனுடைய வளர்ச்சிக்கு அவன் பார்த்தா ஆளே வந்து மொத்தத்துக்கே 4.25 அடி 4.5 அடி கூட இருக்க மாட்டான். அந்த அளவு தான் அவனுடைய உடல் வளர்ச்சியும் அவ்வளோதான். அவன்லாம் பிறந்தப்போ அந்த அவ்வளோதான் இருந்தான், கையில் பெருச்சாளி தண்டி தான் இருந்தான். அவனை வந்து போட்டு அவனுக்கு கை காலெலாம் நீவி விட்டு அவனுக்கு ஏதோ அந்த கழனி தண்ணி என்னென்னமோ செஞ்சு கொடுத்து அவங்க அம்மா அவனை ஆளாக்கி வளர்க்குற அவன்லாம் உசுறு பொழைச்சி அவன் இருப்பானாங்கிறதே நாங்கள்லாம் சந்தேகத்தில் இருந்தோம். ஆண்டவனாக பார்த்து அவனெல்லாம் கருவிலையே அழிக்கணும்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை. இப்போ சுமி வேணாங்க, இந்த பிள்ளை கூட வேணாம், ஏற்கனவே நம்ம 2 பிள்ளை அடுத்தடுத்த வருஷம் பெற்றுட்டோம், 3ஆவதாக ஒரு பிள்ளையா வேணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ கூட நான் சொன்னேன், எந்த ஒரு சிசுவையும் அழிக்கக்கூடாது, அந்த பாவத்தை நம்ம சேர்க்கக்கூடாது. குழந்தைங்கிறது நம்மளுக்கு அவன் உருவாயிட்டான், அவனை பெற்று எடுத்து கொடு, நான் பார்த்துக்கிறேன், அது என் கடமை அப்படின்னு சொல்லி அவனை வந்து பெக்க வச்சு அவன் பிறந்தப்போ இவ்வளோதான் இருந்தான். பாவம் அதுவும் வருஷத்துக்கு ஒரு பிள்ளைன்னு சொல்லி 3 வருஷத்துக்கு 3 பிள்ளைய பெற்றுருச்சு. அந்த இருந்த ஜீவனெல்லாம் போய் மறுபிறவி என் மனைவிக்கலாம். அவனை பெற்று முடித்து பிரசவம் ஆனப்போ சுகப்பிரசவம் தான் 3 பசங்களும். பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிற வழியிலேயே அவன் பிறந்தவன், போகிற வழியிலே பிறந்துட்டான். இந்த இருக்கிறங்க தெற்குவாசலில் காமாட்சி மருத்துவமனையில் தான் அவன் பிறந்தான். போகிற வழியிலேயே பிறந்தவன். போய் பிறந்ததுக்கப்புறம் ப்ளீடிங் நிற்கவே இல்லை.
அது அது என்னது, இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரத்தப்போக்கு இருக்கும், அப்புறம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். தாயவும் பிள்ளையுமே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அவனை போய் ஐசியூவில் வச்சுட்டாங்க, இவங்களையும் ஒரு பக்கம் ஐசியூவில் வச்சுட்டாங்க. பால் சுரக்குது, குடிக்கிறதுக்கு பையன் இல்லை, பிறந்த பிள்ளை இல்லை, பால் கொடுக்க முடியாமல், அவனை வந்து பார்க்க முடியாமல், அந்த ப்ளீடிங் நிற்காமல் ரத்தப்போக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு உயிர் மறுபிறவி பிழைச்சி வந்தவங்க 2 பேருமே. என் மனைவியும் மறுபிறவி பிழைச்சவங்க தான், என் மையன் அச்சுவும் மறுபிறவி பிழைச்சவன் தான். அவ்வளோ தூரம் ஒரு உயிருக்கு வந்து போராடி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து அதை எப்படி சொல்கிறது, எமனோட எல்லையவே தொட்டுட்டு வந்தவன் என் மையன். என் மனைவியும் அப்படித்தான். அவ்வளோ தூரம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பற்றி நாங்கள் அதை வந்து வளர்த்து ஆளாக்கி எவ்வளவு தூரம் அதுக்கு நாங்கள் வந்து பாடுபட்டிருப்போம். அவனை வந்து ஒரு நிமிஷம் கூட என் மனைவி பிரிஞ்சது கிடையாது. அச்சு அச்சு அச்சுன்னு சொல்லி 24 மணி நேரமும் அவன் நினப்பு தான். அவன் தான் வந்து நான் இப்போ 2 நாளாக தான் இருக்கேன். இப்போ இது சூர்யாவுக்காக இல்லை, சூர்யா எனக்கு அனுமதி கொடுக்காட்டினாலும் நான் போய் கண்டிப்பாக அங்கே இருப்பேன். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், இப்போ வேணாம், சொல்ல வேணாம், நான் அந்த முடிவை அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா அது எதிரிகளுக்கு சாதகமாயிரும், நான் சொல்லக்கூடாது, சரியா? அந்தளவுக்கு 24 மணி நேரமும் என் மகன் அச்சு அச்சு அச்சுன்னு சொல்லி நினைப்பிலே இருந்த ஒரு தாயவும் மகனையும் பிரிச்சுட்டேன். அவனுடைய எதிர்காலத்தை பறிச்சிட்டேன். அவனுக்குன்னு சொல்லி ஒரு திருமணம் இனிமேல் நடக்குமா நடக்காதாங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கூட நம்ம கையில். நம்ம பார்த்து ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்துடலாம். அவன் தலையெழுத்தை இப்போ நாங்கள் நிர்ணயிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எங்களுடைய செயல்கள்னாலையும் என்னுடைய செயல்கள்னாலையும் நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க, நானும் பார்க்குறேன். நீ உன் வேலை தான், நீ போய் இவ கூட சேர்ந்த, இதனால தான் அவள் வந்து அந்த வேலை தான் பண்ணுனா வச்சா, இல்லைனா உன் மகன் வாழ்க்கை தப்பிச்சிருக்கும், அப்படிலாம் நிறையா பேர் கமெண்ட் போடுறீங்க. நான் ஒன்று சொல்லவா, நான் சூர்யா கூடவே சேராமல் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் போய் என் குடும்பத்தோடையே போய் சேர்றேன்னு வைங்க, அப்பையும் இந்த தேவசேனா தேவா விடமாட்டான். அப்பையும் என்ன பண்ணுவா, என் பொண்டாடி கூட இருந்தாலும், நான் சூர்யா விட்டே பிரிஞ்சாலும், என் சூர்யாவோட தொடர்புலேயே நான் இல்லை, என் குடும்பத்தோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோக்கள் போட்டாலும், என் குடும்பத்தோடையே முழுக்க இருந்தாலும், சூர்யாவையே மொத்தத்தில் கைகளை விட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தாலுமே இவன் விடமாட்டான் இந்த குறியலா. அப்பையும் பிரச்சனை பண்ணுவாள், ஓடுகாலின்னு சொல்லி உன் புருஷன் புரோக்கர்னு சொல்லி அப்பையும் தகராறு பண்ணுவாள். அப்பையும் என் குடும்பத்துக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாள். இவன் எப்படின்னா ஒரு குடும்பத்தை வச்சு சம்பாதிக்கணுங்கிற முடிவில் இந்த மீடியாவுக்கு வந்தவன். இவன் வந்து எச்சக்கலையிலையும் ஒரு கேவலமான கேடுகட்ட எச்சக்கலைவன். எப்படின்னா ஒரு குடும்பத்தை பேசி சம்பாதிக்கணும்னு வந்தா, அந்த பேசி சம்பாதிக்கணும்னு வந்த இடத்துல ஒரு குடும்பத்தில் ஏற்கனவே ஒரு உயிர் போயிருக்கு. சரி, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள், ஒரு மருமக இறந்து போச்சு. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, சரி பாவம் இவனுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தோம், 10 மாதம் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டான், சரி அப்படி இருந்து இவன் மருமகளும் செத்து போயிடுச்சு, இப்போயாவது இவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விடுறவ ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனுஷி. ஆனால் இவ அப்பையும் விடலை. அடுத்து எங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா. திருச்செந்தூருக்கு இவளை கூட்டு போனான், சூர்யாவை கூட்டு போய் இவளையும் கோர்த்து விட்டா, என்னையும் கோர்த்து விட்டா. பல லட்சங்கள் பல நகைகள் அடகுக்கு போய் திருப்பி என் சேனலை முடக்கி, திருப்பி நான் அதிலேருந்து புது சேனல் ஓப்பன் பண்ணி மீண்டு வந்து பழையபடி எங்கள் வாழ்க்கையில் அடகு வச்ச நகையெல்லாம் திருப்பி பழையபடி எங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு நார்மலாக கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது அடுத்த அடி. இப்போ தேவையில்லாமல் வந்து என்னைய, சுமியை, சூர்யாவை, இன்னும் சம்மந்தமில்லாத என் பெரிய மகனை, இன்னும் சம்மந்தமில்லாத என் சின்ன மகனை அதில் ஹெட்டாக போட்டு அவனுக்கு போக்சோவை போட்டு இதுக்கு கீழே பூரா எங்களை கொண்டு வந்து இது மூலியமாக இவனை வந்து உள்ளே தள்ளிட்டா. உள்ளே தள்ளினதோடு விட்டாலா இன்னும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதை வந்து அவளே பிரபலப்படுத்திக்கிட்டு இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லி இன்னொரு சேனல் அதில் சம்பாதிக்கிறான். இதுவும் பத்தாதுன்னு எங்களுக்கு வந்து ஏதோ நான் கேட்குறேன், இந்த தேனாவுக்கு எங்களுக்கு ஏதோ மையனை பார்த்து இறக்கப்பட்டு, சரி அவன் பாவங்க ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவினா, அவன் போய் ஜெயிலில் இருக்கான், நான் இங்கே போகும்போது அவனுக்கு இதை எதாவது வாங்கி கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லி நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை. நல்லா இந்த இடத்த குறிப்பிட்டு கவனிக்கணும். நாங்கள் யார்கிட்டையும் கட்டாயமாக என் மகன் ஜெயிலுக்கு போயிட்டான், வக்கீலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, அவனுக்கு மனு பார்க்க போகிறேன், பணத்தை கொடுங்க, அவனுக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நானோ என் மனைவியோ இது வரைக்கும் சொல்கிறோம். குரான் மேலே சத்தியமாக, எங்கள் அம்மா மேலே சத்தியமாக, என் இறந்து போன என் மகன் இன்னொரு நடுமையன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நாங்கள் யாருக்கிட்டையும் 10 காசு நாங்கள் பணம் கொடுங்கன்னு நாங்கள் கேட்டதே கிடையாது. ஆனால் நீ மீடியாவுக்குள்ளே என்ன சொல்லிக்கிட்டு தெரிகிற, மகன் ஜெயிலுக்கு போயிட்டான், அந்த மகன் போனதுக்காக இவங்க நாடகத்தை போட்டு கண்ணீர் விட்டு பணத்தை கொடுங்கன்னு சொல்லி பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீடியாவுக்குள்ளே தேவையில்லாமல் இன்னொரு வதந்தியவும் எங்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டையும் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மையிலே நீ இன்றைக்கி காலையில் உன்னுடைய லைவை நான் பார்த்தேன், நீ தான் வந்து எச்சக்கலத்தனமாக கேவலத்தனமாக பிச்சைக்காரத்தனமாக மக்கள் முன்னால் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு
பெண்ணோட தாயார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பெண்ணுக்கு வந்து ஒரு வக்கீலை வைக்கணும், அதுக்கு வந்து பண உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீ வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கப்ப. இது நீ எதுக்கு நீ பிச்சை எடுக்கிற? அவங்களுக்காக எடுக்கலை, உன் வயிற்றை நெப்பிக்கிறதுக்காக. உனக்கு வந்து பணம் தேவை, உனக்கு இருக்கிற அந்த பெண்டிங் வழக்குகளுக்கு பூரா பணம் கட்டணும், வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணு ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணோட அம்மா வந்து உங்ககிட்ட பேசினதாகவும் அந்த அம்மா வந்து இது பண்ணதாகவும் எனக்கு பணம் வேணும், நம்ம மக்கள் யார் யாரெல்லாம் உதவி செய்வீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நீ தான் மக்கள்கிட்ட இப்போ பணத்தை பிடுங்கிறதுக்கு திட்டம் போட்டு வந்து உட்காந்துருக்க. இது கண்கூட வந்து இப்போ நான் பார்த்துட்டு தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். எங்களுக்கு செய்கிற உதவி அன்பாலையும் மக்களுடைய ஒரு அனுதாபத்தினாலையும் அவன் மேலே உள்ள பாசத்தினாலையும் அவனோட எதிர்காலம் பாதிப்பாயிருச்சே, சரி அவனுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே, சரி அவனை போகும்போது பார்க்கும்போது இந்த உதவி செஞ்சுருங்கண்ணான்னு சொல்லி என்னுடைய தங்கச்சிகள், சூர்யாவுடைய தங்கச்சிகள், சுமையுடைய தங்கச்சிகள், அவங்களுக்கு என்னுடைய மாப்பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள் அவங்களா முன் வந்து இப்போ நேரத்தெல்லாம் போய் மனு பார்க்க ஒரு நண்பர் போனார். அவரெல்லாம் வந்து நான் அவருக்கு ஃபோன் நம்பரும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் என் நம்பர் அவர் எடுத்து ஃபோன் பண்ணி, மாமா நான் போய் பார்த்துட்டு வர்றேன், அவனுக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் போய் கொடுத்துட்றேன், தயவுசெய்து அவனுக்கு பிசிபிலையும் நான் பணம் போட்டு வர்றேன் அப்படின்னப்போ நான் சொன்னேன், மாப்பிள்ளை பிசிபியில் பணம் போடுறேங்கிறீங்க, நீங்கள் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ போடுங்க மாப்பிள்ளை, நான் அந்த பணத்தை பேடிஎம் உங்களுக்கு பண்ணிடுறேன்றது கூட, மாமா பணத்தை நீங்கள் தர்றேன்னு சொன்னீங்கன்னா நான் பார்க்கவே போக மாட்டேன். ஒரே வார்த்தை அவர் சொன்னது இதுதான், நான் வந்து உங்களுக்காக செய்கிறேன். பாவம் அந்த பச்சை மண்ணை அவன் நிற்கிறத பார்த்துட்டு அவன் கை கட்டி கூனி குறுகி நிற்கிறான். அதை பார்த்துட்டு எங்களால் வந்து அதை ஜீரணிக்க முடியல. அவனுடைய அழுகையும் கண்ணீரையும் அவனுடைய அந்த முகத்தை பார்க்கும்போது இந்த அப்ராணி பையில் போய் இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற இறக்கத்தில் தான் மாமா நாங்களாக போய் பார்க்குறோம். நான் போய் பண உதவி செய்கிறேன்னு சொல்கிறேன் மாமா, நீங்கள் தயவுசெய்து இந்த பாசத்துக்கு விலை பேசிடாதீங்க மாமா, வேணாம் மாமா, நீங்கள் அப்படி பணம் தர்றேன்னு சொன்னால் நான் போகவே மாட்டேன் மாமா அப்படின்ட்டாரு ஒரே வார்த்தையில். சரிங்க மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ள, கடவுளாக பார்த்து உங்களை அனுப்பி வச்சுருக்காரு மாப்பிள்ள, உங்கள் காலில் விழுந்து நான் வந்து என்றைக்குமே வந்து கடமைப்பட்டவனாக இருப்பேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் அழுதேன். என் மனைவி சுமி அழுதாங்க. எப்படியாவது பார்த்து அவனுக்கு என்ன வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு வாங்க, நாங்கள் திங்கக்கிழமையோ இல்லை இந்த நாளைக்கோ கிளம்பிடுவோம், நாங்கள் வந்து திங்கக்கிழமை மனு பார்க்க வர்றோம், ஏன்னா மனுக்குன்னு ஒரு டேட் இருக்குது, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் போய் பார்த்துட்டு எங்களுக்கு எல்லாமே ஃபோட்டோ அனுப்புனார். அந்த வாட்ஸ்அப்பில் என்னென்ன வாங்கி கொடுத்தோங்கிறதெல்லாம் ஃபோட்டோ அனுப்பி அவருக்கு பணம் அனுப்புனது எல்லாத்தையுமே சொல்லி, மாமா நான் எல்லாம் செஞ்சுட்டேன் மாமா, பையன் சேஃப்டியாக இருக்கேன், என்ன அழுகிறான், அவன் இந்த சின்னவனை தேடுறான், ஆரியன்கிற பையன் ஏதோ பேர் சொன்னான், அந்த பையனை வந்து தேடுறான், அழுகிறான் மாமா, நீங்கள் வந்து உங்களையும் பார்க்கணுங்கிறான், டாடின்னு அழுகிறான், எங்கள் அப்பா எப்போ வருவார், எங்கள் அப்பாவை நான் பார்க்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அழுகிறான். அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன், அம்மா பேரையும் தான் அங்கே கொடுத்துருக்கான். 5 பேர் கொடுக்கலாமா, இதில் இன்னொன்று தெரியுமா, சூர்யா பேரையும் கொடுத்துருக்கான். யார் பார்க்க வரலாம், நேற்று கூட நான் 6 மணி லைவில் நான் சொல்லலை, ஒருத்தவங்க பேரை நான் சொல்லணும், ஆனால் வந்து கேட்டுக்கிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன், இப்போயும் நான் கேட்கலை, நானாக தான் சொல்கிறேன். 5 பேர் பார்க்குறதுக்கு அனுமதி. அந்த 5 பேரில் சிக்கா, சுமி, சூர்யா, அச்சு, இது அசாரு, ஆரியன் 5 பேர் கொடுத்துருக்கான். சூர்யா பேரை கூட கொடுத்துருக்கான், வாங்க பார்க்கட்டும் அவங்க அப்படின்னு சொல்லி. அவங்க இப்போ பார்க்கும்போது, ஏன்னா அவ்வளோ தூரம் நாங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே போனோம், அவனை சைபர் கிரைமில் உட்கார வச்சுருக்கும்போது சூர்யா அழுதது, சூர்யா பேசினது, தம்பி கவலைப்படாத நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் எல்லாத்தையுமே மனசில் ஏற்றிக்கிட்டு, சரி நம்ம அம்மா கூட சண்டை போட்டாங்க, இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனைன்னு அவங்களும் சேர்ந்து தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஒரு மனப்பான்மையே மாற்றிட்டான். இல்லைன்னா சூர்யாவை சுத்தமாக பிடிக்காது என் மகனுக்கு, எதிரியை விட மேலே நினச்சான். ஆனால் இன்றைக்கி ஒரு பிரச்சனையினால் அவனுக்கு சூர்யா பண்ண போகிற உதவிகள், அவன் அழுகையில் கேட்டுட்டு அவங்க பேரையும் கொடுத்துருக்கான். 5 பேர் சூர்யாவே வர சொல்லுங்கள், அவங்களும் எனக்கு வந்து அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவங்களே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 5 பேர் கொடுத்துருக்கான். நாங்கள் 5 பேர் அவனை பார்க்கலாம். ஆக ஒரு குடும்பத்தை வந்து நீ வந்து ஒரு பக்கம் சேர்த்து வச்சுருக்க, 2வது ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபருடைய வாழ்க்கையவே டோட்டலாக அழிச்சிருக்க. இதில் நீ வந்து உட்காந்துக்கிட்டு மீடியாவில் உதவி செய்யுங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு, பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்படலை, நீ அந்த பெண்ணை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்க. அந்த பொண்ணு பாட்டுக்கு ஒன்றும் எங்ககிட்ட வந்து பேசியிருந்தா கூட அது நடந்துச்சா நடக்கலையாங்கிறது 2வது விஷயம். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நானே கூட என்னன்னு சொல்லி கேட்டு கண்டிச்சிருப்பேன், இல்லையா நானே என் மகனை போய் காவல்துறையிட்ட போய் ஒப்படைச்சிருப்பேன். ஆனால் நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்த மாதிரி கொண்டு வந்து, அந்த பொண்ணுக்கு 17 வயசு தாங்கிற மாதிரி கொண்டு வந்து, அதை வந்து போக்சோக்குள்ளே கொண்டு வந்து இந்த வேலைத்தனத்தை இதுக்கு முன்னாலேயே சில பேருக்கு செஞ்சுருக்க. இதே யூடியூப் மீடியாவில் ஒரு பேர் சொல்ல விரும்பலை, அந்த நபர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிற ஒரு நபர், அவரை எல்லாருக்கும் தெரியும், பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். அந்த பையன் மேலே வந்து போக்சோ கேஸுன்னு நீ கொண்டு வந்து, அந்த பொண்ணுக்கு 17 வயசு தாங்கிற மாதிரி கொண்டு வந்து, ஒரு சர்டிஃபிகேட்டு போலியாக ரெடி பண்ணி
அந்த பையனை உள்ளே தூக்கி போடுறதுக்கு பிளான் பண்ணி அது போலி சர்டிஃபிகேட்டுங்கிறத நிரூபித்து அந்த பையன் உள்ளேயே போகாமல் தப்பிச்சான். இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். அதுக்கு மூல காரணமாக இருந்தது மண்டை அதை என்ன சொல்கிறது மாஸ்டர் பிரெயின் அதான் இருந்தது நீ தான் அப்படிங்கிறதும் தெரியும். உன் திட்டம் எப்பயுமே எப்படின்னா எவனையாவது ஒருத்தனை உள்ளே போடணுமா வள்ளுவா நீ சொல்லுவா பற்றியா உனக்கு வள்ளுவா நீ யூகிக்க முடியாத இடத்துல நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விடுவோம் தெரியுமா? அந்த வார்த்தை என்னன்னா போக்சோ இல்லைன்னா குண்டாஸ். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். ஒன்று யாராவது உள்ளே போயிட்டாங்கன்னா ஒன்று குண்டாஸு இல்லையா போக்சோ. எதுலையாவது ஒன்றில் பண்ணி அவங்க வாழ்க்கையவே சீரழிக்கணும். அதுக்கு உன்னுடைய டார்கெட் என்ன? அவங்க ஏஜ் 17 இருக்கணும். இதில் ஆள் மாறாட்டம்லாம் நீ பண்ணுவ. நிறைய வேலைத்தனம் பண்ணியிருக்க. பேச வைக்கிறது ஒரு ஆளை பேச வைப்ப. அதை திருப்பி வந்துட்டு உள்ளே போய் வாக்குமூலம் கொடுக்குற வைக்கிற ஆளை ஒரு ஆளை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எது பண்ணுனா வெளியே வர முடியாமல் பண்ணுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு போக்சோக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணுவேன். எல்லாமே ஓன் பிளான். சரி நான் கேட்குறேன் பாதிக்கப்பட்டவங்க எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்கிற இதில் நீயே வந்து இவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகி நீ வந்து அப்படியே ஒரு கொக்கரிக்கிறதும் ஒரு சிரிக்கிறதும் சந்தோஷப்படுறதும் இதில் வந்து ஒரு விக்கெட்டை நான் அவுட் ஆக்கிட்டேன்னு சொல்கிறதும் இதெல்லாம் எப்படி? அப்போ நீ செஞ்சு தானே இதுக்கு பின்பலமாக இருந்து செஞ்சவங்களுக்கு தான் இவ்வளவு தூரம் சிரிப்பு வரும், சந்தோஷப்படுவாங்க, எள்ளி நகையாடுவாங்க, அடுத்தவங்க குடும்பம் படுற கஷ்டத்தை பார்த்து சிரிப்பாங்க. ஆக நீ சிரிக்கிற சிரிப்பும் நீ வந்து போட்ட பிளானும் எல்லாமே நீ தான். நீ பண்ண பிளானில் தான் அவன் போய் சிக்கியிருக்காங்கிறது தெள்ள தெளிவாக எல்லாத்துக்கும் தெரியுது. இது வந்து யாரோ ஒருத்தவங்க எங்களால் பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. நீயா அனுப்பி விட்டு எங்களை பாதிக்கப்பட வச்சவங்க, எங்களையும் பாதிக்கப்பட வச்சுருக்க. இதை வந்து அப்படியே வந்து நாங்கள் அப்படியே விட்டுட்டு போகவும் மாட்டோமே. இந்த விஷயத்தை நீ சொல்கிறீல எங்களுக்கு உங்களுக்கு வக்கீல் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் வக்கீல் இருப்பாங்கல்ல. அதில் நீ என்னென்ன வில்லத்தனம் பண்ணியிருக்க, என்னென்ன விஷயங்களை நீ கோர்த்துருக்க, என்னென்ன போலியாக தயார் பண்ணி உள்ளே சொருகி இருக்கங்கிறத நாங்கள் பார்த்துட்டு உனக்கு அப்புறமா ஆப்பை சொருகுவோம்ல. கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்கும் என்ன தான் வந்து ரகசிய வாக்குமூலமாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் வக்கீல் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, காவல்துறை கூப்பிட்டு விசாரிப்பாங்க இது என்ன நடந்திருக்கு உண்மையிலே. ஏன்னா தப்பு பண்ணுனா தானே அந்த பையனுக்கு வந்து எதாக இருந்தாலும் போக்சோவாக இருந்தாலும். இல்லாட்டினா நான் இது இந்த பொண்ணுக்கிட்டே பேசாத ஒரு பொண்ணை போய் உள்ளே நீ நுழைச்சி இதுதான் அந்த பொண்ணுன்னு சொல்லி சொன்னால் அவனை கூப்பிட்டு கேட்பாங்கல்ல, அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்பாங்கல்ல இந்த பையனை தான் நீ பார்த்து பேசுனியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கேட்பாங்க. இந்த பையனையும் கூப்பிட்டு நீ வந்து அந்த பொண்ணை பார்த்தியா, இந்த பொண்ணு தானா நீ பேசின பொண்ணு, எதாக இருந்தாலும் கேட்பாங்களா. அப்படி பேசி இருந்தால் கூறப்படுகிறது, கேள்வி இழுக்கப்படுகிறது, சந்தேகத்தின் பேரில் தான் நானும் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது எதுவுமே நான் வந்து கன்ஃபார்மாக பேசலை. இப்படி நடந்திருந்தால், இப்படி இருந்திருந்தால், இப்படி கூறியிருந்தால் அப்படித்தான் நானும் கொஸ்டின் மார்க்கோடு தான் கேட்குறேன். அப்படி அவன் பேசியிருந்தால் அதுதான் அந்த பொண்ணா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதில் வந்து நீ என்னென்ன உள்ளே நுழைஞ்சு என்னென்ன வந்து இதில் திருகல் வேலை பார்த்திருக்க அப்படிங்கிறதும் வெளியே வரும். கண்டிப்பாக ஒரு அப்ராணியை வந்து கூப்பிட்டு போய் இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருந்தா கோர்ட்டும் உங்களை சும்மா விடாது, நீதிமன்றமும் உங்களை சும்மா விடாது. பொய்யா ஒருத்தவங்க மேலே ஏதாவது ஒரு புகாரை தேவையில்லாமல் திணிச்சிருந்தாலோ அவன் வாழ்க்கையை பாதிச்சிருந்தாலோ, ஏன்னா இப்போ அவனுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு. அவன் பேப்பரில் போட்டு நியூஸ் சேனலில் போட்டு பல நியூஸ் சேனலில் அவனை மாத்திரம் போட்டதும் இல்லாமல் அவன் கூட என் பேர் என் மனைவி பேர் எங்கள் 2 பேர் ஃபோட்டோ, இது போக சூர்யா சித்தி 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 இது அந்த சூர்யா போட்டால் தான் ஹைலைட் ஆகுங்கிறதுக்காக சூர்யாவையும் இதில் உள்ளே கோர்த்து விட்டு எத்தனை இடத்துல மன உளைச்சல். இப்போ சூர்யாவுக்கும் மன உளைச்சல் தானே. இதில் என்ன ஆகும்? இப்படி ஒரு விஷயத்தில் இப்போ ஏற்கனவே வந்து நடந்த விஷயத்துலேருந்து நாங்கள் திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு விஷயத்துக்கு குண்டாஸுக்கு போயிட்டு வந்தோம், நாங்கள் திருந்திட்டோம், கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதில்ல, அவாய்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு அப்படி இருந்தும் நீ திருப்பி ஒரு ஒரு திருகல் வேலையை பார்த்து உள்ள தள்ளின. அப்பையும் வந்து உன்னையை பற்றி பேசாமையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிட்டு அவளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக அவள் மாற்றிக்கிட்டான். அவளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பல்ல கடிச்சிக்கிட்டு வார்த்தைகளை விடாமல் அவளே வந்து குடிச்சிட்டு பேச போனால் கூட நான் எத்தனையோ தடவை செல்லை பிடுங்கி கட் பண்ணி லைவை க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கேன். வார்த்தை பேசாதன்னு கண்டித்து அவள் திருந்தாதவளை கூட நான் திருத்தி வச்சிட்டேன் இப்போ. ஆனால் இதையும் தாண்டி இப்போ அவளை வாயை புட்டுங்கணுங்கிறதுக்காகவே அவன் பையனை போய்கிட்டு திலீப்பாவை நான் சும்மா விட மாட்டேன், இன்னும் ஒரு 1.5 வருஷம்தான், அதுக்கப்புறம் அவனும் வந்துடுவேன், அவனையும் தூக்கி இதே மாதிரி நான் வந்து பண்ணுவேன், இது ஒரு சேலஞ்சுங்கிறியே. அப்போ சும்மா கிடக்கிறவங்க, அதாவது ஒரு வார்த்தை நான் சொல்லுவாங்க, குற்றவாளிகள் உருவாவதில்லை, குற்றவாளிகள் உருவாக்கப்படுகிறார்கள். சத்தியமான வார்த்தை. குற்றவாளிகள்
அவன் ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இதனால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஜெயில் வாழ்க்கைன்னா இப்படி, இதிலேருந்து நம்ம மாறிடுவோம், நம்ம திருந்திடுவோம், நம்மளுக்குன்னு சொல்லி பிள்ளைங்க இருக்காங்க, நம்மளுக்குன்னு சொல்லி புருஷன் இருக்கான், எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணாக இருந்தால் அவன் நினைக்கிறான். ஒரு இப்போ ஆம்பளையாக நான் என்ன நினைக்கிறேன், சரி நம்மளும் 2 தடவை ஜெயில் பார்த்துட்டோம், இனிமேலாவது நம்ம வந்து ஒழுக்கமாக இருப்போம், நம்மளுக்குன்னு இப்போ மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்கா, அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும், நம்மளை நம்பி இன்னொரு இவளும் இருக்கா அப்படின்னு சொல்லி நானும் வார்த்தைகளை விடாமல் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நானும் போகிறேன். ஆனால் இதையும் தாண்டி எங்கே தொடக்கூடாத இடம் பிள்ளைங்க மேலே, ஏன்னா என் பிள்ளைங்க மேலே நான் எப்படி பாசமாக இருப்பேன், அதை மாதிரி தான் சூர்யாவும். சூர்யா எப்படி அவள் பிள்ளைய மேலே பாசமாக இருக்காளோ அதை மாதிரி அவள் பிள்ளைய மேலே நானும் பாசமாக தான் இருக்கேன். திலீபா கோகுல்னா திலீபாவோட எனக்கு கோகுல் உசுறு, அதே மாதிரி அவளுக்கு 2 பிள்ளைகளும் உசுறு. அப்படி இருக்கும்போது அங்கேயும் போய் நோண்டுறேன். உன் பிள்ளையவும் திருப்பி 1.5 வருஷம் வரட்டும், அவனும் யூடியூப் யூஸ் பண்ண வருவேன், இன்ஸ்டாகிராமுக்கு வருவேன், அவனையும் நான் விடமாட்டேன், அவனையும் வந்து இப்படி இவனை காட்டு ராஜா மாதிரி அவனை வீட்டு ராஜாவாக்குவேன்னு சொல்லி போய் வம்புழுக்கிறேன். அதே மாதிரி என் பிள்ளையவும் வம்புழுத்து உள்ளே தள்ளிட்டேன், அவனுக்கு போக்சோ வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டேன். இப்படி இன்னமும் உன்னுடைய அந்த குலவெறியும் உனக்கு இந்த ரத்தம் குடிக்கிற அந்த ஒரு அந்த பசி, ரத்த பசி அப்படிம்பாங்க அதுக்கு பேர், அப்படியே ஆவாவுன்னு தான் இருக்கிற, அப்படியே குலவெறியோடு தான் இருக்கிற. உனக்கு பழி வாங்குற எண்ணம் உனக்கு தீராது. இது சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால், மனசாட்சி உள்ளவனாக இருந்தால் தீரும். ஒரு பிரச்சனை, இவங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுப்போம், இல்லைன்னா வந்து வேணாம் நம்ம அடிச்சிட்டோம், இன்னமும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒதுங்குவாங்க. ஆனால் நீ வந்து அதையும் தாண்டி நீ ஒரு ரத்த காட்டேரி, உனக்கு ரத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும், இன்னும் வேணும் வேணும் வேணும்னு. ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னா வேரோடு அழிக்கணும்னு நீ வந்து முடிவு பண்ணி நீ பண்ணுற. இதுதான் குற்றவாளிகள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். சும்மா இருக்கிறவங்கள போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறது, எதையாவது ஒன்று பேசி உன் சேனலுக்காக பேசு, இல்லை உனக்கு ஒரு திறமையும் கிடையாது. இப்போ நாங்களாவது நான் ஏதோ வீடியோ போடுறேன், சூர்யா ஏதாவது வீடியோ போடுறா, சுமி ஏதாவது வீடியோ போடுது, எங்கள் வாழ்க்கை பயணம் வந்து ஏதோ எங்களுக்கு இதில் வர்ற வருமானத்தில் தான் எங்கள் புலப்போடுது. நீ தான் பல கோடிக்கு அதிபதி தானே, 150 கோடிக்கு சொந்தக்காரி, உனக்கு வந்து உன் பிள்ளை வந்து அங்கே அமெரிக்காவில் சம்பாரித்து கொடுக்குதுங்கிற, இன்னொருத்தன் எங்கிட்டு சம்பாதிக்கிறாங்கிற, அதை படித்து முடிச்சிருக்கு, இது படித்து முடிச்சிருக்கு, பெரிய பெரிய இதெல்லாம் தெரியுங்கிற, அப்புறம் ஏன் என்ன வந்துக்கிட்டு எச்சத்தனமாக வந்து உட்காந்துக்கிட்டு எச்சி கிளாஸு கழுவாத குறையா எங்கள் குடும்பத்தை நோண்டி இதில் ஒரு சேனல் இன்னொன்று ஓப்பன் பண்ணி தினம் காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டுன்னு லைவை போட்டு எதுக்கு சம்பாதிக்கிற? சம்பாரிச்சிட்டு போ, வேணாம்னு சொல்லலை. ஆனால் பாதிக்கிற அளவுக்கு சம்பாதிக்காத, ஒரு குடும்பத்தை வந்து பாதிப்படைய வச்சு அவங்க பிள்ளைய விஷயத்தில் போகாத. உனக்கு வேணும்னா எங்களை தூக்கு, என் உசுறு வேணுமா கேளு, நான் தர்றேன். என் மகனுக்காக நான் இதை செய்ய மாட்டேன்னா இப்படிங்க உன் மகனை இது பண்ண போகிறேன், உன் மகனை ஜெயிலுக்கு அனுப்போ, நீ சாவுறியா அப்படின்னா நான் சாகுறேன்னு கூட இருக்கிறேன். இல்லை பொதுவாக ஒரு இடத்துக்கு வா, உனக்காக நான் எதுக்கும் நான் வந்து இறங்கி போயிடுவேன், நீ கூப்பிட்டு கூட வா, பொதுமக்கள் முன்னால் லைவில் உட்காந்து என் காலில் விழு அப்படின்னா கூட நான் விழுவேன். என் குழந்தைக்காக, என் பச்சை மண்ணுக்காக. அவன் எப்படிப்பட்டவன், அவன் ஆள் தான் வளர்ந்தவன், ஆனால் இது இல்லாதவன் எனக்கு தெரியும். அவனுக்காக நான் கூட உன் காலில் விழுந்து எவ்வளோ நேரம் விழுக சொல்லு, உன் காலை கழுவி குடிக்கணுன்னா கூட நான் குடிப்பேன். என் பிள்ளைக்காக, என் பொண்டாட்டி சொன்னால் கூட செய்வாள். ஆனால் எதுவுமே இது பண்ணாமல் உன்னுடைய அந்த ஆக்ரோஷ பசி இன்னமும் அடங்கலை பாரு. இவ்வளவு நடந்தும் பழையபடி இன்னமும் உன்னை ஒரு விக்கெட்டை தூக்குவேன், இன்னமும் உன்னை அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், சூர்யா உன் குடும்பத்தை விடமாட்டேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பண வேட்டையை போட்டுக்கிட்டு மக்களே நடிக்கிறா. பணம் கொடுங்க, காசை கொடுங்க, அந்த வக்கீலுக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த அம்மா இவளுக்கு என்னென்ன வாரு